அவங்களை கூட்டிட்டு வாங்க வாங்க. எங்க நீங்க நோக்கி போங்க, நோக்கி போங்க. என்ன மாதிரி ஐஸ்கிரீம் என்ன மாதிரி சரி மிக்கி எழுப்பிடுங்க ஒரு ஆட்டத்துக்கு. எழும்பு எழும்பு எழும்பு, கையை கொடுத்து எழும்பு, கொஞ்சம் எழும்புங்களேன். கையிலாதா மிக்கிலாதா கொஞ்சம் எழுப்பத்தானே வேணும். ரெண்டே விளக்கு 5 நிமிஷம். மைக்க போடு. வெயில் படாதா? வெயில் அடிக்குது. இந்த சைஸ் ஓகே. இப்படி நிக்குது. ஓகே. லொகேஷன் தெரியலனா அப்படி. அப்பர் நின்னு போவோம். சரி ஓகே. சரி நான் ஸ்டூல் எடுத்து வரேன். இல்லங்களா ஸ்டூல் எடுத்து வரட்டும். நீங்க எந்தல அதுக்கு தான் நீங்க ஐசி எடுங்க. ஐசி எடுங்க. ஐசி எடுங்க. எடுங்க ப்ரூஃப் பண்ணுங்க. எடுங்க 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 ஐசி எடுங்க. இல்ல அப்ப நீங்க இல்லன்னு கேக்குறேன். அப்ப ஐசியை காட்டுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. மாறி வந்துட்டோம் ஒருவேளை. நீங்க ரஞ்சன் தான் உங்களோட பேரு? இல்ல இல்ல. அப்ப என்ன பேரு உங்களோட? ராஜன். சாரி ராஜன் தான் உங்களோட பேரு. நீங்க நாங்க சொல்லு ஓடுது வாங்க. நீங்க சொல்லுங்க. ஐசி காட்டுங்க நீங்க கொஞ்சம், நாங்க நம்புறேன்டா. பாத்தீங்களா ஜொலி சர்ப்ரைஸ் நீங்க இதையே சொல்றீங்க என்ன விரட்டுறீங்க என்ன? ஐசி காட்டுங்க பாப்போம். நாங்க அம்மாலமையா போட்டு விரட்டி போட்டு கொடுக்குறேன். எப்படி தெரியும் நான் இங்க வரணும்? உங்கள ஒரு இதோண்டு வச்சிருக்கிறோம், ஜிபிஎஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்பன்றைக்கு பர்த்டே தான் கடைசியா அவர் வந்துக்கிட்டாரு. உங்களுக்கு அப்படி தெரியும் நான் வாரேன். சரி ஓகே ரெடி. வணக்கம் அண்ணா. இல்லையா ஓகேவா? இதை ஹெல்ப் பண்ணுங்களா அக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? ஆறுன்னு தெரியா, ஆறு வித்த பிள்ளைகளை ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். சரி இங்கே வாங்க. ரெடி. மைக்கெல்லாம் போட்டிருக்கோம். சரி ஓகே. நீங்க எனக்கு ஒரு தரம் ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் வந்து ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குடியிலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாமே, அதுக்கு தான் நாங்கள் இந்த யோனாச்சிமலை பீச்சுக்கு வந்திருக்கோம். என்ன இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே? ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே அவரை விஷ் பண்ண வாங்கிடுங்க. சரி ஓகே இதை வாங்கி கொள்ளுங்க. வரக்குள்ள கொஞ்சம் காத்து போயிட்டு சமாளிச்சு கொள்ளுங்க. ஓகே கை தட்டுங்க இருக்கிற பிள்ளைகள் யாராவது. ஓகே ரைட் போட்டுருவோம் கொஞ்சம் கையை. சரி
உங்களோட லைஃப்ல இன்றைய நாள் 50வது பர்த்டேன்னு ஸோ மறக்க முடியாத ஒரு நாள். ஹாஃப் செஞ்சுரியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கணும். உங்களோட லைஃப்ல இன்றைய நாளை எப்பயுமே சொல்லி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாரோ இல்லை உங்களை பிடிச்ச யாரோ எங்களை ஹையர் பண்ணி இன்றைக்கு உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. யாரா இருக்கு? எனக்கு எஸ்எஸ் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? தம்பியோட பேர் என்னங்க இருக்கிறார்? துஷிப் பிரான்ஸ்ல இருந்து. ஜோசிப்பம் அவரான்னு சொல்லி வேற யாரா இருக்கு? அண்ணாட பேர் என்ன? ஜெயக்குமார் அண்ணா. எங்க இருக்கிறார்? கனடா. வேற ஜோசிச்சு பாருங்க. வேற பேர்? மருமகள் கனடாவில் இருக்காங்க. ஸோ கனடா பிரான்ஸ் எல்லாம் வெளிநாடுகளாக வந்து கொண்டிருக்கு. அப்போ பெரிய ஒரு பெத்த ஃபேமிலி போல. சரி வேறு சொல்லுங்க. வேறு அப்படி லிஸ்ட்டு அப்படி சொல்லிக்கொண்டே போங்க. நான் கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணுவேன் யாருன்னு சொல்லி. வேறு யாரும் உங்களோட பாசமானாக்கள் இப்படி சர்ப்ரைஸாக உங்களுக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஆள் யார்? ராஜன் அண்ணாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிற ஒரு ஆள் இருக்கும். யாரு? வேற ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய பேர் இருக்கு. இப்ப உண்மையா தன்னாக்கள் கவலைப்பட போறாங்களே. யாரா? என்ன பேர் வரலையே லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி. யாரா இருக்கும்? நீலவாணியில தம்பிரவை. பேர் என்ன சொல்றீங்க? சுகந்தி பிரியா. இந்த பேரும் வரல லிஸ்டுக்குள்ள. இது வேற கண்டுபிடிக்கிறாரு இல்ல. அப்ப உண்மையில சர்ப்ரைஸ் தான் போல கிடக்கு. உங்களுக்கு யாரும் விஷ் பண்ணலையா? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. சரி அதுல கெஸ் பண்ணுங்களேன் யாரா இருக்குன்னு. இப்படி நடந்திருக்கு உங்களுக்கு லைஃப்ல இருக்கும் போது இப்படி மிக்கி எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஓகே அப்ப உங்களால ஈஸியா கெஸ் பண்ணேலும். நிறைய கல்லடி பீச்ல நடந்திருக்கு. ஆஹா. அப்ப இந்த மாதிரி யாரு செய்திருப்பா? 50வது பத்தி ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. யாரு? கெஸ் பண்ணிடலாம். சரி அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் யார் தந்தது. ஆனா அதை நான் சொல்லணுமெண்டா ராஜன் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு படிக்கணும். ஒரு பாட்டு படிச்சீங்கன்னா நான் சொல்றேன் யார. ஏன்னா மிக்கி ஓகே தானே டீல்? ரைட். ஒரு பாட்டு உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் டான்ஸ் பண்ற கஷ்டம். ஸோ பாட்டு ஒன்று பாடுங்க. ஒரு 4 லைன் உங்களுக்கு ரொம்ப மனசை கவர்ந்து அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு 4 லைன் பாடுங்க. பாடுறது கஷ்டம். ஓகே பாட இல்லாட்டி வேற ஏதாவது செய்யலாமே. என்ன செய்யலாம்? கவிதையா? அப்படி அப்படி சொல்லக்கூடாது. உங்களை நாங்க சந்தோஷப்படுத்த தான் நாங்க வந்திருக்கோம். குறைகளை வந்து மண்டைக்குள்ள ஏத்தக்கூடாது. எப்போதும் ஹாப்பி மனச இளமை அந்த இதா வச்சிருந்தா நீங்க எப்பவுமே இளமையா இருப்பீங்க. சரியா? வயசுலாம் ஜஸ்ட் நம்பராவே போயிடும். அடுத்தது வந்துட்டு நாங்க ஜொலி சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்களை ஜொலி பண்ண விட மாட்டோம். ஏன்னா இப்ப விளையாடலாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து பீச்ல விளையாடலாம். சரியா? உடம்புல தான் அது வருத்தம், மனசுக்கு இல்ல. சோ நீங்க பாடலாம் ஒரு 4 லைன். ஒரு நீல வந்தது எனக்கு மனசுக்கும் வருதாக தானே. அதுதான் இல்லைன்னு சொல்றேன். நல்ல எல்லா வசதியோடையும் பாழ்ந்தேனா திடீரெண்டு இப்படி வந்தது எனக்கு ஒரு மிகவும் ஒரு தாக்கமானது. நீங்க இதை வந்து ஒரு குறைய எடுத்துக்காம பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். நாங்களும் வேண்டிக்கிறோம். சரியா? அதனால இந்த நிமிஷத்தை சந்தோஷமா எடுத்துட்டு போவோம். சரியா? இந்த நிமிஷத்தை சந்தோஷமா மாத்துவோம். ஸோ அதனால 4 லைன் எங்களுக்காக. இந்த வீடியோ நீங்க எவ்வளவு காலத்து பிறகு பார்க்கல சந்தோஷமா இருக்கு. ஐயோ நான் பாடிட்டீங்கன்னு அந்த நேரத்துல அப்படியெல்லாம் யோசிப்பீங்க தானே. நாங்களும் சேர்ந்து பாடுறோம். சரியா? ஒரு 4 லைன் கிளப் பண்ணுங்க. அவரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம். கை தட்டுங்க. அப்படியா? பாட்டு இல்ல. சரி ஓகே. அப்படின்னா நான் ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாடுவோம். வாய்மொழி ஓரலா. சரியா? ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம கதைக்கணும். சரியா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு ரிலேட் இல்லாம வேற ஏதாவது சொல்லணும். பார்த்துருப்பீங்க தானே மாத்தி யோசி அந்த மாதிரி. சரியா? ஓகே. சரி ராஜன் அண்ணாவுக்கு இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே? ஓகே சரி. இன்றைக்கு யாரு கூட இங்க வந்திருக்கீங்க பீச்சுக்கு? கார்ல தான் வந்தேன். ஓகே.
இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? நான் இப்போ களவாஞ்சி போய் வரேன். நீங்க நல்ல மனிதனா சொல்லிருக்காங்களா உங்கள்ட்ட? எனக்கு அப்படி ஒரு சம்பவம் தெரியாது. இப்போ இந்த உடுப்பு எப்போ வாங்கின நீங்க? இது நான் இப்பதான் இது வந்து ஓகே பரவாயில்ல, வெல் பிளே. கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்களையும் கொஞ்சம் ஸ்க்ரீனுக்குள்ள எடுப்போம். ஓகே ரைட். சரி இப்போ சொல்லுங்க, யார் இதை தந்துருப்பாங்க? நீங்க சொன்னீங்க தம்பி, அண்ணா, ஏன்னா மருமகள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னீங்க. ஆனால் அவங்க யாருமே தரல. இது புதுசா வேறு யாரோ வேற ஒரு பேர் வந்துருக்கு. வேணும்னா ஒரு க்ளூ தரட்டா? இது ஒரு ஆண் தந்த அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு பெண் தந்தது. அந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணது ஒரு கேர்ள், ஒரு பெண், ஒரு உமன். யாரா இருக்கும்? எனி கெஸஸ்? இதை வச்சு கண்டுபிடிக்கல அவங்களால? சரி இன்னொரு க்ளூ தரேன், கஷ்டப்படுத்தல. சரி அவங்க வெளிநாட்டில் இருந்து தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உள்ளூர் தான், ஸ்ரீலங்காவில் இருந்தால் வந்திருக்கு. சரியா? யாரா இருக்கும்? மருமகள். மருமகள். ஆஹா. பேர் என்ன? பிரார்த்தனா. அந்த பேரும் வரல. என்ன செய்வது? சரி அவங்க ஒருவேளை இந்த இடத்துக்கு வரலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தால. வரக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்ப்போம். என்ன அது மின்னல் வேகத்துல வரக்கூடிய ஒரு பக்குவம் அங்க இருக்கு. நீங்க வர வெப்பமா யாருன்னு? சரியா? யாரா இருக்கும்? மிக்கி கண்ணை மூடுங்களா? வாராங்க. சரி கண்ணை நல்லா இருக்கியா? மூடுங்க. சரி ஓகே, கண்ணை மூடுங்களா? ஓகே 1 2 3. சரி ஓகே ரைட். கண்ணை தரங்க. மிக்கி 6 தந்திருக்காங்க. ஊரெல்லாம் உலகமெல்லாம் தேடுனீங்க, பக்கத்துல இருக்கிறால விட்டுட்டீங்களே அண்ணா. ஊர் உலகம் எல்லாம் தேடுனீங்க, பக்கத்துல இருக்க அவங்களோட தங்கச்சி மறந்துட்டீங்களே. எப்படி சர்ப்ரைஸ்? கண்ணு கலங்குது. ஸோ உங்களோட தங்கச்சி, உங்களோட சிஸ்டர் தான். கண்டிப்பாக எனக்கு அண்ணனை விட மேல் அவர், கூட பிறக்கலாட்டியும் கூட எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கிறவர் ராஜன் அண்ணா. அவருக்கு கண்டிப்பாக இந்த சர்ப்ரைஸை நான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்தாங்க. சரியா? அவங்களோட கையால் இதை கொடுப்பேன். இதை கொடுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். வாங்கிடுங்க. கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க. சரி ஓகே ரைட். ராஜன் அண்ணாவுக்கு சந்தோஷம் தாங்கல, கண்ணுல அழகா விளங்குது. நீங்க உடைச்சு கொடுத்துருங்க. எதிர்பார்க்கல ஆள். ஆமா அழகா விளங்குது. ஊரெல்லாம் உலகம் எல்லாம் சுத்தியாச்சு, பக்கத்துல இருக்காங்க. ஓகே ரைட். காட்டுங்க எங்களுக்கு, இப்படி திருப்பி காட்டுங்க. சரி ஓகே வா. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு ஞாபகார்த்தமா இந்த பிரேமை வச்சுக்கோங்க அண்ணான்னு சொல்லி தந்திருக்கா. ஹாப்பியா? என்ன விரைச்சு போயிட்டீங்களா? களுவஞ்சிக்குடியில வேலை செஞ்சுட்டீங்க. ஓகே சரி. இப்போ இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. இப்போ ஓகே எதிர்பார்த்தனீங்களா? சரி எப்படி இந்த இடத்துக்கு அவங்க உங்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது சொல்லிருப்பாங்களே? ஓகே சரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் பெற. அப்ப கெஸ்டிங்கும் இருக்குல்ல, இவங்க தந்திருப்பாங்க. டவுட்டே இல்ல, பிசர் இல்லாம செய்திருக்காங்க சம்பவம். ஆஹா எப்படி பாத்தீங்களா? அதான் ஒருத்தர் நமக்கு பிடிச்சிட்டோன்னு சொன்னா அவங்களுக்கு அதை செய்யணும் பண்ணேச்சு, அதை எப்படி என்ன செய்திருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு உறவு. நீங்க அவங்களுக்கு கிடைச்சதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பண்ணி சொன்னாங்க. சரி 4 வார்த்தை அவட்ட கேட்போமா? சரி
நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட ராஜன் அண்ணாவோட 50வது பர்த்டே என்ன? ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? சரி, உங்களுக்கு அவருக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஏன் அப்படி தோணுச்சு? அவர் எந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும்? அவர்ல பிடிச்ச விஷயம் என்ன? அதுல பத்தி ஷேர் பண்ணுங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, லைஃப்ல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஓகே, நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு லைஃப்ல. அவ்வளவுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு ஹெல்ப் பண்ணிருக்காரு எனக்கு. நாங்க அண்ணாவும் கூட இந்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணதில்லை. அப்படி என்ன? அப்படித்தான் வாழ்க்கையில ரத்த சொந்தம் இல்லாம கிடைக்கிற உறவுகள் வந்துட்டு ஆமா, இப்ப ரத்த முறையில கிடைக்கிற உறவுகள் அது நம்ம ஒண்ணு சொல்ல தேவையில்ல. ஆனா அப்படி இல்லாம யாருன்னே தெரியாம நம்மட வைப்ஸுக்கு, நம்மட வைப்ரேஷன், நம்மட வேவ்லேருந்துக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்றார்கள் கிடைக்கிறது இந்த காலத்துல உண்மையில பெரிய விஷயம். இந்த உறவு, இந்த அண்ணன் தங்கச்சி உறவு எப்பவுமே தொடரணும். எப்பவுமே இதே போல நிறைய பர்த்டேஸ் நீங்க உங்களோட லைஃப்ல செலிப்ரேட் பண்ணணும். இதே ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி கேட்டு ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம். சரியா? ஓகே, இப்போ இதே சந்தோஷத்தோட கேக் வெட்டுவோமா? ஓகே, ரைட். நாங்க சில சர்ப்ரைசஸ் போய் பயமுறுத்தாடுறேன், விரட்டி போட்டு வேற ஃப்ராங்க் மாய் கொடுத்துட்டு கடைசியாக கொண்டு சர்ப்ரைஸ் பண்றேன். அது இந்த நாள்ல செய்யல, ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்த. இப்ப நீங்க சொல்ல, நீங்களே எங்கள்கிட்ட கேக்குறது அப்படித்தான் தோணுச்சு. எங்களுக்கு ஃப்ராங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. யார் சொன்ன இந்த பர்த்டே இல்லையே இன்னைக்கு? என்னடா அது நமக்கு வந்த சோதனை. சுத்து விடுறது பாருங்க, இதுக்கு தானே படிச்சுட்டு கேட்க வந்துட்டுமே. சரி, ஓகே. வேறு குட்டிங்க பின்னுக்கு வாங்க. நீங்க இங்க கொஞ்சம் ஒரு நிமிஷமா வாங்கிடுங்கண்ணா. அதை ஃப்ரேம் தம்பி வச்சுக்கோங்க. சரி, இல்லை அண்ணா வாங்கிடுங்க. அவரை விடுங்க, நீங்கள். சரி, இப்போ எல்லாம் சேர்ந்து பாட்டு படிப்போமா? வான் பேர் என்ன? சரி, பாட்டு படிமா. 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. சிரிச்சிட்டு படிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் அஞ்சன் அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டுங்க. ரைட், வெட்டுங்கண்ணா, வெட்டுங்க. நீங்க தீத்துங்களா? நீங்க தான் தீத்தணும். சரியா? குட்டிகளுக்கு வேணும்னா கொடுங்க. நமக்கு கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் இடம் அமைச்சிருக்காங்க. அக்கா எடுங்க, எடுங்க அக்கா, கேக் எடுத்து. ரைட், ஸ்மைலா கொடுங்க. இங்க பாருங்க, மிக்கி போஸ். ரைட், ஓகே. எல்லாம் கூட நீங்க தம்பி கொடுங்கம்மா. இங்க பாருங்க, சரிங்க தம்பி, இங்க பாரு. ஸ்மைல், ஸ்மைல். சரி, கொடுங்க. புள்ள நிக்கட்டும், நீங்க கொடுங்களேன். சரி, ஓகே, ரைட். சரி, ஓகே, பரவாயில்ல. முடிப்போம். சரி, அப்படி நில்லுங்களா? ஓகே. ரஜிதா தானே உங்களோட பேர்? ஓகே. 50வது பர்த்டே சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிற ராஜன் அண்ணா அண்ட் ஃபேமிலி. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாரும்? ஹாப்பியாக இருக்கீங்களா அண்ணா? ஹாப்பியா? ஓகே, ரைட். இதே போல் ராஜன் அண்ணா எப்போவுமே சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு எங்களோட ரஜிதா அக்கா சார்பாகவும், இங்கே இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும், எங்களோட மிக்கி சார்பாகவும், ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஓகே, பாய். பாய் சொல்லுங்க. சரி, அப்ப நீ ஓடு. அதான் இளங்கவிக்கு இளங்க அண்ணா 2 இருமாங்க. சரியா? 2 இருமாங்க. அது ஓகே. அப்படி வேண்டா. ஓகே, நாங்க அப்படி ஆட மாட்டோம். நாங்க கோர்த்து விடுவோம். ஒரு வாங்க. கொஞ்சம் வருங்களா?
மிக்கி கமான் இங்க வாங்க மிக்கி இங்க வாங்க பின்னுக்கு அக்காவுக்கு பின்னுக்கு எப்படியோ இல்ல போத்தல் மட்டும் അവിടെ തിരിക്കணுமா போத்தல் கொண்டு வரக்கூடாது ஓடியா வேணுமா நீங்க கேமராவை பிடிக்கல இல்ல புள்ளைய பிடிக்கல ஐயோ என்ன வெளிய அனுப்புறே காக்காசியா இந்த ஆண்டவரே அண்ணா என்ன கொஞ்சம் தான் போது என்ன மிக்கி ஓடுவாண்டு வா நின்று தான் சரி இப்ப என்னன்னு சொன்னா அதே இத வின் பண்ற ஆளோட அந்த அவங்களோட கிஃப்ட் வந்துட்டோம் வா கொடுத்துருங்க அதங்கட ஜொலி சர்ப்ரைஸை பார்த்துருங்க அண்ணா கட்டாயம் ஓகே சரி ஐயா அவரை ஹாப்பிக்கு வந்திருக்கோம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கடைசியா முடிச்சிட்டு வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவோம் செய்வோம் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க சரி பாட்டு போடு சுத்துதா பாத்தீங்களா ஆட்கள் கூட வந்தா கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க ஆட்கள் இல்லையா ஆடு பாட்டை போட்டு ஆடு போயிட்டு விடுங்களேன் நீங்க போங்களேன் உங்கள்கிட்ட கேட்கல நாங்கள் என்ஜாய் பண்றோமா இல்லையாண்டு உங்களை நான் கூப்பிடலே உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்க போங்க டிஸ்டர்ப் பண்ண போங்க ஒரு பிறந்த நாளுக்காரால ஹர்ட் பண்ணக்கூடாது யார் என்ன தெரியும் சரி ரைட் எங்க நம்ம டாக்டர் டான்ஸ் ஆடும் காக்கா வளர்றதுக்கு வளர்ந்து கேசா வண்டி எடுத்து விளையாடுங்க வளர்ந்து
அவங்க போறாங்க இல்லை நிறைய இருக்கு பலூன் எடுங்க நீங்க எடுத்து விளையாடுங்க எடுத்து விளையாடுங்க வாங்கல நீங்களும் ஆடுவீர்கள் தானே வாங்கல வாங்க நீங்க ஆடு நாக்கள் தானே சும்மா சொல்லுவோம் அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் ஆடுங்களா ஆடி விளையாடுங்களா சரி ஆடி விளையாடுங்க நம்ம ஊர்ல இருந்து டீம் எடுத்துக்கலாம் போல அக்கா வர மாட்டான் இல்ல அண்ணா மட்டும் சுத்து சேஷன் சுத்து விக்கியோட ரெயின் ரெயின் குச்சி குச்சி ரெயின் பாய் 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 சரி